ஒரு இன்க்ரீடியண்ட்டால் என் ஸ்நாக்ஸ் மொத்தமும் சொதப்பும்னு நான் இன்றைக்கி எதிர்பார்க்கல. இவ்வளோ மோசமாக நான் என் லைஃப்பில் ஸ்நாக்ஸ் பண்ணதே கிடையாது. அப்படி என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு உள்ள மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த ப்ரெட் தான். இதை வந்து நம்ம சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக 8 ஸ்லைசஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணேனுங்கிறத ஷேர் பண்ண நான் விரும்பலை. பிகாஸ் வந்துட்டு இது நல்லா வரல. அதனால அந்த ப்ரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இது ரெடி பண்ணேன். எல்லாமே ப்ராப்பராக போய்ட்டு இருந்துச்சு. யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியல, செம்மையாக சொதப்பி விட்டுருச்சு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இந்த ரெசிபியை நான் பண்ணேன். ஆனால் பயங்கரமாக சொதப்பி விட்டுருச்சு. ஒரு இன்க்ரீடியண்ட் தான் சொதப்புச்சு. அது என்ன இன்க்ரீடியண்ட்டு கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 1 வீக் பிஃபோர் தான் நான் இந்த வீடியோ ஒரு சேனலில் பார்த்து நான் சேவ் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லி எடுத்தேன். பண்ணி இவ்வளோ சொதப்பி வச்சுருக்கேன்ட்டு நினைக்கல. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக போச்சுங்க. கடைசி வரைக்கும் நான் என் மனசை நான் தளர விடாமல் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் கடைசியில் நல்லாவே தளர விட்டுட்டேன். சரி, ஓகே, ரொம்ப புலம்ப வேண்டாம். இது வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. டேஸ்ட் வைஸ் ஓரளவுக்கு ஓகேயாக இருந்துச்சு. பட் பார்க்க தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்னது சொதப்பி விட்டுச்சு நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த ப்ரெட்டு தாங்க செமையாக சொதப்பி விட்டுச்சு. பிஞ்சு 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 போயிட்டு என்னால் ஸ்டஃபிங் வைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வச்சேன். இதுதான் எனக்கு சொதப்புச்சு. அவ்வளோதான். சாப்பிட்டோம், ஓரளவுக்கு ஓகே. பாய்.